எங்க கோயிலுக்கு வந்து நீ எப்படி சாப்பாடு கொடுக்கலாம்? மதமே இல்லப்பா என்னை பொறுத்த வரைக்கும். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். என் ஒய்ஃப் முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். நீங்க இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு சிலுவையெல்லாம் போட்டு இங்க ஏண்டா கொடுக்குறேன்னு கூட நீங்க சண்டைக்கு வரல. நான் அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா நான் வெள்ளிக்கிழமை ட்ரிப்ளிகன் தர்கால பிரியாணி கொடுக்குறேன். அப்ப நான் முஸ்லீம். டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அப்ப நான் கிறிஸ்தவன். அந்த கோயிலுக்கு போனா நான் கிறிஸ்தவன். இங்க வந்தா நான் இந்து. நான் மனுஷனா மதங்களே கிடையாதுன்ற உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாது. என் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கப்போம். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபில் பண்றேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன் போட்டேன். ரிலிஜன் கேட்பாங்க, இந்தியன் போட்டேன். காஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இந்தியன் தப்பா ஃபில்அப் பண்ணிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்க பிரின்சிபால பாருங்க. பிரின்சிபால் தப்பு. அவங்க சொன்னாங்க நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் இந்தியன் போட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன ரிலிஜன் கேட்டேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். என் ஒய்ஃப் முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க வேணா அப்படி போட்டுக்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்ல தெரியுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழுங்க. சண்டை சச்சரவே இருக்கு. விஜய் சாருக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேண்டுதல் ஏதாவது இருக்கா சார்? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எல்லா தகப்பும் நினைக்கணும். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும் நீங்க நினைப்பீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகல சார். சரி, உங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? உங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? நினைப்பீங்கல்ல. குழந்தை பிறந்தா குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அப்பேன். நான் இதை பண்றதுனால என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. இல்ல அவர் நீங்க நினைச்சு பண்றீங்கன்னு சொல்றேன் சார். நீங்க பண்றதுனால அவர் நல்லா இருக்காருன்ற ஒரு வார்த்தை. நிச்சயமா அது நடக்கும்ல. அதாவது இது எல்லாமே நீங்க பண்ற ஒரு நல்ல காரியம் உங்களுக்கே நல்லதா இருக்கு. நான் அன்னதானம் பண்றேன்ல, நானே நின்று பண்றேன். அது பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. நான் எடுத்துட்டு காருக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடலாம்ல, ஏசி போட்டுக்கிட்டு. இதெல்லாம் அப்படின்னா எனக்கு தெரியாது. என்னுடைய திருப்திக்காக பண்ணிட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ 42 43 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனிதனாக என் பிள்ளைய நான் உருவாக்கியிருக்கேன். இது அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். நீங்கள்லாம் 90s இல்லை, 90s பிறந்திருப்பீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தியே தெரியாது. நான் யாரு? இப்போ நான் யாரு? உங்க வயசு என்ன? அதனாலதான் சொல்றீங்க. இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் யாருமா? புரியுதாப்பா?